வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொரிச்ச குழம்பு எங்கள் ஊர் பக்கம் ஃபேமஸ். நல்லா இருக்கும் குழம்பு. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டலாம். சின்ன வெங்காயம் ஒரு 7, ஒரு தக்காளி, மிளகு ஒரு 10 மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பூண்டு பல், ஒரு டீஸ்பூன் சோம்பு. இது 4 பொருளையும் ஒன்றா சேர்த்து இடித்து வச்சுக்கணும். தேங்காய் கூட இதுக்கு கத்தரிக்காவும் மீன் மேக்கரும் ஊற வச்சு வச்சுருக்கோம். குழம்புக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததில் பார்க்கலாம். தேங்காய் கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சாச்சு. அது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து குழம்பு எவ்வளோ தேவையோ கரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து கரைச்சி வச்சாச்சு. இது கூடவே குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு எடுத்து இதிலேயே போட்டுக்கலாம். இருக்கட்டும். ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கிற அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். நல்லா அது பொரியட்டும். பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரியட்டும். கூடவே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 7 பல் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி அது மெல்ட் ஆகிற மாதிரி வதங்கட்டும். மீன் மேக்கரில் வெந்நீர் ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊறி இருக்கட்டும். கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்தரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கேரட்டு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். நம்மள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கினது நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கிற மீன் மேக்கர், அதாவது சோயாபீன்ஸை சேர்த்துக்கலாம். தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நம்ம 2-3 பரட்டுனா போதும். நம்ம ஏற்கனவே கூட்டி வச்சுருக்க குழம்பு இருக்கு இல்லையா, அதில் தேங்காய், சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சது, அது கூடவே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கூட்டும் போதே அதில் உப்பு போட்டிருக்கோம். உப்பு உரப்பெல்லாம் பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்ததும் காமிக்கிறேன். குழம்பு நல்லா நுரைச்சி கொதித்து வருது. நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த ராஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சோன்னே குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு, எண்ணெய் தெளிஞ்சு ஓரமாக வந்துட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸில்
குழம்பு ரெடி ஆகிடும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே செம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.